அஞ்சுமுகம் தோன்றின் ஆறுமுகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒருகால் நினைக்கின் இருகாலும் தோன்றும் முருகா என்றோதுவார் முன்னே. முருகப்பெருமானுடைய திருவடி நம்முடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஆற்றல் வாய்ந்தது என்று அருணகிரிநாதர் சொல்கின்றார். செயல்பட்டழிந்தது செந்தூர் வயற்பொழில் தேங்கடம்பின் மால்பட்டழிந்தது பூங்கொடி யார்மனம் வேள்பட்டழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும் அவன் கால்பட்டழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே என்கின்றார். உதாரணத்துக்கு என்கிட்ட ஒரு நண்பன் 10,000 ரூபாய் கடன் கேட்டான். எப்பவும் கேட்காத நண்பன் கேட்குறானேன்னு கொடுத்தேன். ஒரு ப்ரோ நோட் எழுதிக்கோ அப்படின்னா வேணாண்டான்னே. அவனே எழுதி கொடுத்தான். நண்பனிடமிருந்து நான் 10,000 ரூபாய் பெற்றுக்கொண்டேன். ஒரு வருடத்தில் திருப்பி வட்டியும் முதலிடம் செலுத்தி விடுவேன்னு எழுதி கொடுத்துட்டான். ஒரு வருஷம் கழித்து ஒரு நாள் பார்த்து கேட்டேன், நண்பா ஒரு 10,000 வாங்கினியே, எப்போ வாங்கினேன்னுட்டான். எனக்கு தூக்கி வாரி போட்டது. அடுத்த நாள் போய் ஒரு நண்பரை பார்த்தேன், வக்கீல் நண்பர். அவர்கிட்ட சொன்ன நடந்ததை எழுதி கொடுத்துருக்கான்ல, அந்த நோட்டை எடுத்துகிட்டு வாங்க, கண்டிப்பாக வாங்கிடலான்னாரு. அடுத்த நாள் கொண்டு போனேன். அவர் படித்து பார்த்தாரு, என்ன பார்த்தாரு, இந்த ஜென்மத்தில் அவங்ககிட்ட 10 பைசா வாங்க முடியாதுன்னாரு. ஏய்யா, அவன் தான் எழுதி கொடுத்துருக்குறானே அப்படின்னு சொன்னேன். ஆமாம், எழுதி கொடுத்துருக்குறான், ஆனால் கையெழுத்து போடலைன்னார். அது மாதிரி கையெழுத்து போடாத பத்திரம் எப்படி இன்வேலிட் ஆகிருமோ, அந்த மாதிரி பிரம்மதேவன் எழுதிய எழுத்தையெல்லாம் முருகன் படித்து பார்க்க மாட்டாரா? கடைசியில் டி பிரம்மா திருமால் பிரம்மன் எழுதியிருப்பார்ல, அந்த கையெழுத்தை அழித்து விடக்கூடிய ஆற்றல் வாய்ந்தது முருகப்பெருமானின் திருவடி என்று கந்தர் அலங்காரத்தில் அருணகிரிநாதர் மிகவும் சிறப்புடன் எடுத்து கூறுகின்றார். கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா.